ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேத்து. அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டா கண் முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டாரு. Welcome sir, welcome, welcome. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஜூலை 11th ரிலீஸ் ஆக போகுது. எக்ஸைட்டடா இருக்கிறோம். அண்ட் எப்படி நீங்க எல்லாருமே எனக்கு வந்து படத்துல இருந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும், அதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்க கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ். நீங்கள் எல்லாரும் தான் நான் இங்கே ஸ்டேஜுக்குள்ள இன்னைக்கு நிற்கிறேன்னா, ஒரு ப்ரொடியூசராக நிற்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த கான்ஃபிடன்ஸ், என் ஸ்கிரிப்ட்ஸ் பற்றி நிறைய படத்தோட ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய ரசித்து எனக்கு கொடுத்த கான்ஃபிடன்ஸ்னால தான் நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் கண்டிப்பாக அந்த விதத்தில் ஓஹோ எந்தன் பேபி படமும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா கனெக்ட் ஆவீங்க படத்தோட. ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ஃபில்ம், ஃபேமிலி ஃபில்ம், சின்ன பசங்களோட பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலிஸ் வந்து செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுகிற படம். அண்ட் ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம் என்னவா இருக்கும் லைஃப்பில் அப்படிங்கிறது சொல்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஃபேமிலிஸோட போய் ஜாலியாக தியேட்டரில் பார்க்கலாம் ஜூலை 11th அன்னைக்கு. சூப்பர். So thank you very much for our producer here. அண்ட் சார் நீங்கள் இருக்கும்போது இந்த விஷயத்தை தைரியமாக கேட்க முடியும். அதாவது நீங்கள் சொல்லுவீங்க, நான் சினிமாவுக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கிரிக்கெட்டராக வந்து சினிமாக்குள்ள ஒரு நடிகனாக மாறுறது ஜோனி வேற இருந்தது. பட் ஆனால் உங்கள் குடும்பத்தில் நடிச்சு ஒருத்தர் வந்து சின்ன வயசுல வந்து பர்ஃபார்ம் பண்ணி பயங்கரமாக வந்து நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஆள் அவர் இன்னைக்கு ஒரு நடிகர் ஆகிட்டாரு. இதுதான் நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஆடியன்ஸை பார்த்து நம்ம படத்தை பற்றி ஜூலை 11th. அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். இது வந்து நான் ட்ரெய்லர் லான்ச்ல கூட சொன்னேன். பட் இங்கே இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாரும் இருக்கீங்க, ஸோ அதனால அதை சொல்லிடுறேன். ருத்ரா வந்து என்னோட பெரியப்பா பையன், என்னோட சித்தி பையன். ஸோ எங்கள் அப்பா வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். படிக்கிறதுக்கு காசு இருக்காது அப்பா கிட்ட. ஸோ பெரியப்பா வந்து ஓரளவுக்கு தான் படிப்பார், எங்கள் அப்பா ரொம்ப நல்லா படிப்பார். ஸோ என்னோட பெரியப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி நீ வந்து போய் படி, நான் ஓரளவுக்கு தான் படிக்கிறேன், நான் போய் கூலி வேலை பார்த்து சம்பாரிச்சு உனக்கு காசு கொடுக்குறேன், நீ அதுலேருந்து படித்து முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லி என்னோட பெரியப்பா தான் போய் வேலை பார்த்து அப்பா படிக்க வச்சாரு. ஸோ அவரோட பையன் தான் ருத்ரா. ஸோ அப்பா அப்படி படித்து IPS ஆஃபீஸர் ஆனார். ஸோ இன்னைக்கு ருத்ரா வந்து சினிமாவில் வரணும் அப்படின்னா நான் தான் பொறுப்பு. ஏன்னா அன்னைக்கு என் பெரியப்பா வந்து இது பண்ணல அப்படின்னா நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஃபேமிலியாகவே அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் இந்த நிலைமைகளை இருந்திருக்க மாட்டோம். ஸோ ருத்ராவுக்கு கண்டிப்பாக அதை நான் தான் பண்ணணும். அண்ட் இது என்னோட டியூட்டி. ஸோ ஐ டன் மை டியூட்டி. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல நடிகனா உங்க எல்லாருக்கும் ருத்ரா தெரியும் இந்த படத்துலங்கிறது நான் நம்புறேன். கிரேட் சார். அதாவது டீசர் ட்ரெய்லர் இன்னும் படம் பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியப்படும். ருத்ரா ரெண்டே வார்த்தைகள் நிறைய இங்கே பேச வேணாம், இன்னும் நிறைய உங்களை பேச வைப்போம். நீங்கள் சில வார்த்தைகள் அந்த மக்கள் பார்த்து என்ன சொல்லுங்க? நீங்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன் வந்ததுக்கு. ஜூலை 11 படம் ரிலீஸ் ஆகுது, ப்ளீஸ் போய் பாருங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்க, என்ன சப்போர்ட் பண்ணுங்க. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டே வார்த்தை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ப்ரோ பிடிச்சிங்க, ப்ரோ பிடிச்சிங்க. சூப்பர். ருத்ரா, என்னதான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசினாலுமே ஒரு ஆக்டரோட ஜேர்னி, உங்களை நீங்க பண்ண ட்ரிப், இதை பத்தி எல்லாமே நீங்க சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய ஒரு கோர் என்ன அப்படின்னா, ஒரு சினிமாவே அனுபவமா பார்த்து ரசிச்சு அது மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் கேங்க உருவாக்குற ஒரு பையன், அது மாதிரியே லவ் பண்ற ஒரு பையன், அது மாதிரியே லைஃபோட ஆஸ்பிரேஷனான விஷயங்களை பார்க்குற ஒரு பையனுடைய கதை மாதிரி தெரியுது எங்களுக்கு. கரெக்டா சொன்னா? ஓரளவு. ஓகே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ருத்ரா, இந்த படம் என்ன மாதிரி ஒரு படமா உங்க லைஃப்ல இப்போ ஃபர்ஸ்ட் படம் அமைஞ்சிருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இந்த படம் என்ன மாதிரியான ஒரு ஃபிலிம், ஆனால் இம்பாக்ட் வந்து உங்களோட லைஃப்ல உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ பிரதர். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த படம் வந்து என்ன பேசுதுன்னா, இந்த படத்தோட அவர் சொன்ன மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுது. நம்ம வேறு ஸ்டேஜில் லவ்வோட புரிதல் ஒன்று இருக்கும்ல, நம்மளுக்கு டீனேஜராக இருக்கும்போது வேற ஒரு புரிதல் இருக்கும், 20-25 இருக்கும்போது அந்த மாதிரி வேற ஸ்டேஜில் புரிதல் இருக்குது. ஸோ இதில் நான் சொல்லிட்டேன்னா ரொம்ப சொல்கிற மாதிரி ஆகிடும். பட் இதில் ஒரு மெயின் விஷயம் வந்து நான் என் லைஃப்லேயே அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக இந்த படம் பண்ணதுக்கப்புறம் தான் என் லைஃப்லேயே அப்ளை பண்ணுவேன். என்னன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன், ரொம்ப கோவப்படக்கூடாது.
ஓகே ஸோ ஷார்ட் டெம்பரா முன்கோவம் வரக்கூடாது அப்படின்றீங்க. ரொம்ப முன்கோவம் இருக்கக்கூடாது, அக்ரெசிவா ரொம்ப தேவையில்லாம கோவத்தால பல விஷயங்கள் நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணிடுறோம். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலே பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும்ன்றதுதான் ஒரு மாதிரி ஒரு மெசேஜ். ரைட், சூப்பர். அது ஒரு பெரிய டேக்காக உங்களுக்கு இருந்தது இல்ல? ரைட், ஓகே. அதாவது வந்து இண்டஸ்ட்ரியில வந்து எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற ஒரே ஒரு பிரதர்ஸ் சொல்லலாம் நம்ம, எங்க பீப்புளும் பிரேம்ஜியை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் படத்துல கதை இருக்கோ பிரேம்ஜி வந்துகிட்டே இருப்பாரு விபி சார் படத்துல. அந்த வரிசையில இப்ப இண்டஸ்ட்ரியில எல்லாருமே ஆக்சுவலா பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பிரதர்ஸா நம்ம பார்க்க போற விஷ்ணு விஷால் சார் அண்ட் விஜய் அவங்க 2 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. உங்களை இந்த மேடைக்கு கொண்டு வந்து அந்த நபரை வந்து கீழே வந்து நம்ம மேல கண்டிப்பா கூப்பிட்டு தானே ஆகணும். சரி, இப்போ ஒரு ஆங்கரா வந்து நான் அவரை நிறைய விஷயங்கள் அவரை பத்தி நான் ஆடியன்ஸ் கிட்டே நான் பேசுனேன், நானும் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். உங்க பிரதரை இந்த ஸ்டேஜுக்கு நீங்க எப்படி இன்வைட் பண்ணுவீங்க? ஓகே ஓகே டக்குனு கேட்டானே என்ன பண்றேன்னு தெரியல. கேட்டீங்களே என்ன சொல்றது? ரைட், ஓகே. யூஸ்வலா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, so please welcome the dashing charming star Vishnu Vishal. On stage please. விஷ்ணு சார், ஆக்சுவலா வந்து எனக்கு தெரியும், பொதுவாக வந்து பிரதர்ஸ்குள்ள யாருமே ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது இல்லை, புகழ்றது இல்லை, அலுவலக அப்படிங்கிற விஷயம் கூட நம்ம யாருமே சொல்றது இல்லை. ஸ்டேஜில் கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இந்த பிட்டா இல்லைன்னா வந்து அப்பப்போ அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஆக்சுவலாக ருத்ராவுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 years டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எங்கள் டைம் லைன்ஸே வேறையா இருந்தது. ஸோ எங்களுக்குள்ள காம்படிஷனுங்கிறது இல்லவே இல்லை. எப்பவுமே ஜாலியாகவே இருப்போம். ஒன்றா வீடியோ கேம் விளையாடுவோம் நிறைய சின்ன வயசுல. வீடியோ கேம்ல தோத்தானா வெறுப்பேற்றுவேன் அவனை. அப்படிதான் எங்களோட லைஃப் இருந்திருக்கு. அண்ட் கிரிக்கெட் வந்து அவனுக்கும் சின்ன வயசுல பிடிச்சது. ஸோ கிரிக்கெட் ஆடும்போதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் கூட வருவான், மேட்ச் பார்ப்பான். தனி கிரவுண்ட்ல சேப்பாக்கில் ஆள் இல்லாத கிரவுண்ட்ல நாங்கள் ஆடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி மேட்சஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்படிதான் ஒரு ஜாலியான ஒரு வைப் தான் எங்களுக்குள்ள. பட் இப்போ ஆஃப் லேட் வந்து இந்த கரியர் சம்பந்தமா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது. அது வந்து அந்த கரியருக்குள்ள வரும்போது தான் எங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பட் ஹெல்தி ஆர்குமெண்ட்ஸ் தான். ஏன்னா ருத்ரா வந்து முருகதாஸ் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவனுக்கு அந்த கிரியேட்டிவ்ல கொஞ்சம் மைண்ட் நிறைய வேலை பார்க்குது. அதனால வந்து கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் இன்புட் கொடுப்பாரு. ஸோ அந்த விதத்துல தான் நாங்க சண்டை போட்டப்போ ஆர்கியூ பண்ணுவோம். ரைட், ஓகே. ஸோ இப்போ நீங்க 2 பேரும் இங்க இருக்கும்போது நீங்க பிரதர்ஸா நினைக்கிறீங்க, ஏன் கூட ஜாயின் பண்றதுக்கு ஏன் பிரதரை நான் கூப்பிடுவாங்கல்ல? ஆக்சுவலா ஒரு ப்ரோட்காஸ்ட் வந்து நம்ம ஒரு மினி ப்ரோட்காஸ்ட் நம்ம பண்ணலாம். ஏன் கூட ஜாயின் பண்றதுக்காக ஏன் பிரதர் சந்தோஷ் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹாய் ஹாய். அண்ட் படத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறேன். கேமியோலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 35-40 நிமிஷம் இருக்கேன். படம் ஃபுல்லாவே இருக்கிறேன் நான். ஸோ நான் வந்து படத்துல விஷ்ணு விஷால் ஹீரோவாகவே வரேன். அண்ட் ருத்ரா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்ட கதை சொல்றதுக்கு வராரு இந்த படத்துல. அதுதான் என்னோட ரோல். ஸோ கேமியோலாம் கிடையாது, சொல்லாதீங்க. நானும் பார்ட் ஆஃப் த ஃபில்ம். நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பர்சனலா ஆக்சுவலா ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் இருக்கும், எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது வந்து என் லைஃபோட ரிலேட் பண்ணி தான் நான் பேசியிருக்கிறேன். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ என் புரிதல் லைஃப் பத்தி, லவ் பத்தி, ரிலேஷன்ஷிப் பத்தி என்னவா இருக்கோங்கிறது தான் என் லைஃப்ல நான் புரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்துல நீங்க என் கேரக்டர் வழியா பார்ப்பீங்க. கிரேட் சார். பில்லியனரா விஷயத்தை சொல்லி ஆக்சுவலா இங்க பிரேக் பண்ணிட்டாரு. நானும் ஆக்சுவலா நினைச்சிருந்தேன் விஷ்ணு சார் கேமியோ அப்ப எவ்வளவு நேரம் வருவாரு, ஒருவேளை செகண்ட் ஹாஃப்ல அப்புறம் வருவாரா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்ட்ல வருவாரா, இன்டர்வியூல வருவாரா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் எல்லாம் இருந்தது. நேத்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு. அது கண்டிப்பா நான் ஷேர் பண்ணோம். கண்டிப்பா. ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேத்து. அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டா கண் முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டாரு. ஃபுல்லா கண்ணெல்லாம் தொடச்சு பேசினாரு. இட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி படங்கள் வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. அண்ட் இது வந்து சூப்பரா நீங்க எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப பாராட்டினாரு படத்தை. அண்ட் நாளைக்கு அதை பத்தி பேசியிருக்கிறாரு. நாளைக்கு வரும் வெளியே. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா இது ஒரு பயங்கரமான மூமெண்ட். தம்பி கிட்ட சொன்னேன், நான் படத்துலயும் படம் வந்து அமீர் கான் பாக்குறது உனக்கு வேற என்ன வேணும் அதுக்கப்புறம். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ருத்ரா ஒர்க் பண்ண படம் தர்பார். ஸோ ரஜினி சார் படம். ஸோ இப்படி உனக்கு என்ன தெரியல, லக்கு மேல லக்கு நடந்துட்டே இருக்கு. பட் ஹார்ட் ஒர்க்கிங் கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நேற்று ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் ருத்ராவோட அப்பா வந்து பயங்கர இமோஷனல் ஆயிட்டார் நேற்று. ஏன்னா அவர் வந்து நிறைய படங்கள்ல ஒரு சீன் நடிச்சிருக்காரு. அவருக்கு தான் சினிமா ஆசை. ஸோ ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு. ஆனா அவரால் மேலே வர முடியல, சினிமாவில் சக்சஸ் கொடுக்க முடியல.
அவர் வந்து அவரோட ஆசை தான் என்னெல்லாம் வந்து சினிமாக்குள்ள போக சொன்னாரு. அவரோட ஆசை தான் ருத்ராவும் வந்த காரணம். அவர் வந்து நேற்று அமீர் கான் மாதிரி ஒருத்தர் படம் பார்த்து என் பையன் படம் பார்த்து இப்படி இமோஷனல் ஆகிறாருன்னு சொல்லி அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு பயங்கரமான மொமெண்டா இருந்தது நேற்று. அது உங்க எல்லாரோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் என் பொண்ணுக்கு பேரும் அமீர் கான் சார் தான் வச்சிருக்கிறாரு. மீரான்னு பேரு. ஸோ படத்துல ஹீரோயின் பேர் மீரா. அது இன்சிடென்டா ரிலேட் ஆயிடுச்சு எல்லாமே. சார் எனக்கு டவுட்டா இருக்கு, உங்க ஃபேமிலி ரேஷன் கார்டுல அமீர் கான் சார் பேர் இருக்கா? அது மட்டும் தான் எனக்கு ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறேன். அதாவது ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்முகரையில் இருக்கிற ஸ்கை வாக்கில் இந்த மேட்டரை வந்து ஃபர்ஸ்ட் சொன்னார் பாத்தீங்களா? அதுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு கிரியேட் ஆகுது. ஜூலை 11 வர போற ஓஹோ இந்த மூவி எல்லாருமே தியேட்டர்ல பாருங்க. சார் இப்போ நீங்க அனுப்பி இருக்கீங்க. நம்ம ஆக்சுவலா நம்ம 4 பேர் சேர்ந்து ப்ரோட்காஸ்டிங் நிறைய பேசணும். என் பிரதர் வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவர்கிட்ட கொடுக்கலாமா? தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து எனக்கு அவன் மேலே செம்ம காண்டு ப்ரோ. கியூட்டிஸ்லாம் வரும்போது கூப்பிடல, ப்ரோகாஸ்ட்னா மட்டும் பேச்சுலராக மட்டும் கூப்பிடுறான் மேலே வாங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் சொல்லிருந்தீங்க ஹவு லக்கி ஹி ஹாஸ் டு பி அப்படின்னு சொல்லிட்டு. அமீர் கான் சார் படம் பார்த்தாரு, ரஜினி சார் கிட்ட ஐடியா பண்ணிருந்தாரு. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு லக்கியஸ்ட் மூமெண்ட்னா நீங்க விஷ்ணு சார் வந்து பிரதராக வச்சுக்கிறது தான் மோஸ்ட் லக்கியஸ்ட் திங்னு நினைக்கிறேன். இப்போ கீழே நிற்கும்போது கூட பேசிட்டு இருந்தோம், வெங்கட் பிரபு பிரேம்ஜி ரொம்ப லக்கின்னு சொல்லிருந்தோம். அதை பீட் பண்ற மாதிரி சார் வந்து தம்பி ப்ரமோஷனுக்காக படத்துக்காக துபாயிலேருந்து அக்ராஸ் த குளோப் எல்லா இடத்துக்கும் போய் ப்ரமோஷன் பண்ணி பட்டையை கிளப்பிட்டீங்க. அண்ட் ஜூலை 11 இந்த மேஜிக் நம்ம விட்னஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு செம்ம பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். உங்க 2 பேரை வச்சு ஒரு ப்ரோ மேஜிக் ஷோ பண்ற மாதிரி. யா ஓகே, நம்ம கூட மெஜிஷியன் இருக்காரு சார். இவ்வளவு நேரம் அவர் தான் க்ரௌட பயங்கரமா என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு லைவ் மேஜிக் உங்க 2 பேரையும் வச்சு அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. என்னப்பா பாத்துலாமா? சத்தம் பத்தல, சத்தம் 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 ஹெவியா இருந்தா தான் பயங்கரமான மேஜிக்லாம் வரும். விஸ்வ சார் அப்படியே வந்து ராட்சசன் கெட்டப்ல மாத்திடலாமா? பாருங்க ஜாலியா இருக்கும் அவருக்கு. ஓகே, லெட்ஸ் வெல்கம் விக்னேஷ் ப்ரோ. மேஜிக் ஷோ அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்ததுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அந்த ஸ்டேஜில் அவர் பண்ணிட்டாரு. எதுவுமே பார்க்கல. பட் ஒரு நாளும் எனிவேஸ் இந்த எப்படி என்ஜாய் பண்ணீங்களா இந்த செஷனை? ஒண்ணுமே கேட்கலையா? கொடின்னு கேட்குதா பாத்தீங்களா என்ன பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு? எங்க இது உண்மையிலேயே ரியல் பட்டாசுங்க. உங்களோட இன்ஸ்டிங்க்ட் மாத்தி வச்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே வெடிச்சிருக்கும் யார் கையிலாவது. ஏன்னா சில இப்பதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிராக்டிஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணிப்பேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. இதுல வேற ஒரு முதல் படம் பண்றாரு. வாயில வைங்க வாயில வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, எனிவேஸ் இந்த வீட்டு மேஜிக் எப்படி இருந்தது? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ ஃபைனலி we are on to the end of the session. இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆக போகிறது ஜூலை 11. எல்லாருக்குமே அது ஸ்பெஷல் ஃபிலிம் தான் இல்லை. ஸோ இங்கே இருக்க ஆடியன்ஸுக்கும் என்டையர் தமிழ்நாடு ஆடியன்ஸுக்கும் ஒரு விஷயம் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? I'll start from this side. ஓஹோ அண்ட் தென் பேபி இஸ் வெரி ஸ்பெஷல் டு ஆல் ஆஃப் அஸ். இது வந்து ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர். நிறைய பேர் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க முடியும், ஃபெமிலியர் ஃபேஸஸ் அண்ட் புது முகங்களும். ஸோ ப்ளீஸ் ஜூலை 11 அன்னைக்கு தியேட்டர்ஸில் சந்திப்போம். வாங்க வாங்க. தேங்க்யூ. ஆன் டு வைட். ஹாய், ஓஹோ அண்ட் தென் பேபி வந்து ஒரு படம் வேர் everybody has worked so hard for it and it's come out so well. ஒரு rom-com மாதிரி உங்கள் ஃபேமிலி கூட்டு வந்து பாருங்கள் ஜூலை 11 in theaters and please support us because நிறையா பேருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் also and I hope it will reach great lengths. Thank you. தமிழ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியா? ஓகே ஆன் டு உத்ரா. யா, ஜூலை 11 படம் ரிலீஸ் ஆகுது. வந்து பார்க்கலாம், நல்லாவே இருக்கும். கொஞ்ச நாளாக எனக்கு தெரிஞ்சு கோவிட் முடிஞ்சதுலேருந்து எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே கொஞ்சம் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ரிலாக்ஸேஷன் லைட்டாக எல்லாருக்கும் தேவைப்படுது. ஐ திங்க் இந்த படத்தில் அந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா 2.5 hours நீங்கள் ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட ஒரு படத்தை பார்த்து வெளில போகும்போது ஒரு ஸ்மைலோட போவீங்க. அது என்னோட ப்ராமிஸ். சார் கடைசியாக இந்த பட்டாசு அடித்த மாதிரி படம் அடிக்கணும். நான் நிறைய படங்கள் யங்ஸ்டர்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எப்போவுமே அந்த ஃப்ரெஷ் டேலண்ட் கிட்ட ஒரு மேஜிக் ஒன்று இருக்கும். அந்த மேஜிக் கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த எல்லா ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கிட்ட இருக்கும். அண்ட் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு புது பசங்க வந்து முயற்சி பண்ணும்போது நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ஆஸ் அ ப்ரொடக்ஷன் என்னால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியும் ஃப்யூச்சரில். அண்ட் அதுதான் என்னோட கோலும். ஏன்னா எனக்கு வந்து வாய்ப்பு தேடும் போது ஈஸியாக கிடைக்கல. அட்லீஸ்ட் கடவுள் புண்ணியத்தில் இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல நிற்கிறோம் இன்னைக்கு. அதுக்கு நீங்கள் எல்லாருமே தான் காரணம். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட தம்பியோட படம் ஓஹோ இந்த பேபி ஜூலை 11 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்க. அண்ட் எல்லாரும் ஃபேமிலிஸ் இருக்கீங்க, ஒரு சூப்பரான மேட்ரு சொல்கிறேன். அடுத்த படம் எனக்கு கட்டா குஸ்தி 2. அதுதான்
அண்ட் அடுத்த வருஷம் ராட்சசன் 2 நடக்குது. ஸோ இது ரெண்டு வந்து 100% நடக்குது, என் ப்ரொடக்ஷன்ல நடக்குது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். எஸ் சார் இந்த பட்டாசு வெடிச்சதா இல்லையா எப்படி வெடிச்சு பார்த்தீங்களா? இதுதான் ஆக்சுவலாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிஃபோர் வேண்டாம் லெட் அஸ் ஹேவ் ஒன் செல்ஃபி மொமெண்ட். எல்லாருமே ஆக்சுவலாக கீழே வந்து 3, 2, 1 ஓஹோ அண்ட் பேபி ஃப்ரம் ஜூலைல தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே உங்களுடைய வரகோஷம் கொடுக்கலாம். Three, two, one, oh, and baby from July. Thank you guys. Thank you so much. Thank you, sir. Thank you.